Hello everyone, I'm Raj. Welcome to our channel. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் MBBS ஜாயின் பண்ணணும்னா நீட் 2024ல் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீட்டுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக ஆன்லைனில் பயாலஜி கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் மார்க் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டோட்டலாக MBBS சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 250 சீட் இந்த காலேஜில் இருக்குது. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். அப்போ 38 சீட் ஆல் இண்டியா கோட்டா. இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் இதை காம்படிட் பண்ண முடியும். அடுத்ததாக கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 212 சீட் இருக்குது. அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா அண்ட் 7.5 ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 7.5 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 15 சீட்டு. பேலன்ஸ் இருக்கக்கூடியது 197 சீட்டு. அப்போ இந்த காலேஜில் 250 சீட் இருக்குது. அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அடுத்ததாக இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றது தான் இங்கே லைனாக நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயருக்கு ஓசிக்கு 661க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 695 இல்லைனா 700 மார்க்கை நம்ம எதிர்பார்க்கலாம். பிசிக்கு 650க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 680க்கு இன்க்ரீஸ் ஆகும். பிசிஎம்க்கு 644க்கு லாஸ்ட் இயர் சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 670 நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எம்பிசி டிஎன்சிக்கு 640க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 670 ஆச்சுக்கு நம்ம எடுக்கணும். எஸ்சிக்கு 581க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம ஒரு 610 ஆச்சுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எஸ்சிஏக்கு 550க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 580 ஆச்சுக்கு நீங்கள் எடுக்கணும். எஸ்டிக்கு 495, இந்த வருஷம் ஒரு 525 ஆச்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான். இதை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். சரி, அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு தான் கிடச்சிருக்கு. பிசிக்கு 467க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம ஒரு 490 ஆச்சுக்கு எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு ஒரு 483க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 500 ப்ளஸ் ஒரு 510 இந்த மாதிரி நீங்கள் மார்க் எடுக்கணும். அண்ட் எம்பிசிக்கு 473க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 500 மார்க்கை நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு 470, இந்த வருஷம் ஒரு 500 ப்ளஸ் இவங்களுக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். எஸ்டிக்கு 430, இந்த வருஷம் ஒரு 460 ஆச்சுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சேஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி மற்ற காலேஜஸ் பற்றி எல்லா வீடியோவுமே நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.